அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். இந்த காணொளியில் கற்றாழையும் அன்னாசியையும் பயன்படுத்தி ஒரு ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிட போகிறோம். கற்றாழை எவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதை தனியாக சாப்பிட நம்ம யாருமே விரும்புறதில்ல. கற்றாழையை கூட நம்ம பழங்களோடு சேர்த்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுது. பழங்களோடு சேர்த்து சாப்பிடும்போது கூடுதல் சுவையாக இருந்ததுன்ட்டு வைங்களேன். அன்னாசி பழத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. நிறைய நார்ச்சத்து நிறைந்தது, மிகச்சிறந்த மலமிளக்கி. இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். சரி வாங்க, இந்த ஸ்மூத்தியை கிறிஸ்டியன் எப்படி நமக்கு செஞ்சு காட்டுறாருன்ட்டு பார்க்கலாம். எலுமிச்சை சாறு, கத்தாழை, வாழைப்பழம், புதினா, அன்னாசி. எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஸ்மூத்தி தயார். மிகவும் சத்து நிறைந்த இந்த ஸ்மூத்தியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.